அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை கண்களை மூடி உங்களுடைய இயல்பான சுவாசத்தை கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டே இருங்க. மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். இன்ஹேல், கம்ப்ளீட் எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். ஓம் 3 டைம். இன்ஹேல். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமக. ஓம் அசத்தோமா சத்கமய தமஸ்தோமா ஜோதிர்கமய விருத்யோமா அமிர்தம் கமய. சாந்தி சாந்தி சாந்தி. ரெண்டு கை ரப் பண்ணுங்க. இந்த கீட்ட அப்படியே கண்ணில் வைங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு, இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு தெளிவா புரியணும், நல்லா எடுக்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை தருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நல்ல முத்திரை வகுப்பை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றி. இன்றைய வகுப்புல கலந்து இருக்க அனைவருக்கும் நன்றி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பஞ்சபூத முத்திரைகளை பத்தி பார்க்க போறோம். ஸோ அண்டத்துல என்ன இருக்கோ அதேதான் இந்த பிண்டத்திலையும் இருக்கிறது. ஸோ அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது. ஓகேங்களா? பஞ்சபூதத்தை பத்தி பார்க்க போறோம். இப்போ அண்டத்துல என்ன இருக்கோ அதே தான் பிண்டமும். அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பூதங்களின் ஒரு கூட்டு இதுதான். இந்த 5 ஆற்றலும் நம்ம உடம்புலயும் இருக்கு. நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா கை விரல்கள்ல அந்த 5 அடங்கும். அதாவது உங்களுடைய சுண்டு விரலானது நீர் பூதமாகவும், உங்களுடைய மோதிர விரல் நிலம் மூலமாகவும், உங்களுடைய நடு விரல் ஆகாயம் மூலமா, ஆள்காட்டி விரல் காற்று பூதம், கட்ட விரல் நெருப்பு பூதமா செயல்பட்டு இருக்கு. இப்போ
இது வந்து கை விரல்கள்ல பஞ்சபூதத்தை பார்த்தோம். உடல் அமைப்புல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாதத்தில இருந்து இடுப்பு வரைக்கும் நிலபூதமா செயல்பட்டுட்டு இருக்கு. நம்மளுடைய இடுப்பிலிருந்து தொப்புள் வரைக்கும் நீர்பூதமா செயல்பட்டுட்டு இருக்கு. தொப்புள்ல இருந்து நம்மளுடைய மார்பு வரைக்கும் நெருப்பு பூதமா செயல்படும். மார்பில இருந்து த்ரோட் வரைக்கும், கண்டக்குழி வரைக்கும் காற்று பூதமா இருக்கு. இந்த கண்டக்குழியில இருந்து தலை உச்சி வரைக்கும் ஆகாய பூதமா செயல்பட்டிருக்கு. ஸோ 5 பூதங்களும் நம்மளுடைய உடல் அமைப்புல கரெக்டா இருக்கு. அப்போ அண்டத்தில ஒரு பூதம் மிகினும் குறையினும் நமக்கு தான் நோய் ஏற்படுத்தும், அண்டத்திலையும் நோய் ஏற்படுத்தும். இப்போ நம்ம உடம்புலையும் ஒரு பூதம் அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் அது நோயா மாறும். அப்போ இந்த இன்னைக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த 5 முத்திரைகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த பஞ்சபூதத்தினால் வரக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வினால் வரக்கூடிய குறைபாடுகளை நாம் நமக்கு நாமே இந்த கை விரல்கள் மூலம் சரி செய்து கொள்ளலாம். அது அளவுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. வெறும் 5 நிமிடத்துல ஒவ்வொரு பூதத்திற்கும் நீங்க 5 நிமிடம் செலவு பண்ணா போதும். ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பஞ்சபூத முத்திரைகளுக்கு மற்ற முத்திரைகளாவது நீங்க 15ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பயிற்சி செய்யணும். பஞ்சபூத முத்திரைகளை நீங்க 1 மாத காலம் 5 நிமிடம் பயிற்சி செஞ்சீங்கன்னா அற்புதமா வேலை செய்யும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இந்த 5 கூறுகளால் ஆனது. ஆனால் விகிதம் மட்டும்தான் மாறுபடும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல நீர் என்ற பூதம் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 72% இருக்குன்றாங்க. இந்த அண்டத்துல எத்தனை சதவீதம் நீர் இருக்கோ அதே தான் நம்மளுடைய உடம்புலையும் நீர் என்ற பூதம் 70% மேல இருக்கு. ஓகேங்களா? அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரிதான். முதல்ல உருவான கோள் வந்து பாத்தீங்கன்னா அண்டத்துல நெருப்பு பூதம் தான் உருவாச்சு. அதே மாதிரி இந்த பிண்டத்திலையும் நாம கருவா இருக்கும் பொழுது முதல்ல உருவான நமது உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இதயம் தான். இதயன்றது நெருப்பு பூதத்தோட தொடர்புடையது. அப்ப இந்த பிண்டத்திலையும் முதலில் உருவான ஒரு உறுப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயம் தான். உடல்ல இந்த 5 உறுப்புகளும் சமநிலையில இருக்கணும். இந்த 5 உறுப்புகள்ன்றது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதம் சமநிலையில இருக்கணும். இந்த பஞ்சபூதம் அளவுக்கு அதிகப்படியான ஆற்றலோ இல்ல ஆற்றல் குறைவாக இருந்தால் அது நோய்களை உருவாக்குறதுக்கு ஒரு மூல காரணமாக செயல்படுறது. இது பஞ்சபூதத்துடைய அமைப்பை பார்க்கலாம். அதாவது இந்த நிலமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹலோ இந்த நிலம்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியானது, எடை அதிகமான ஒன்று, நிலையானது, கடினமானதுன்னு சொல்லலாம். நிலத்தை எப்பங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். நீர்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நெகிழ்வு தன்மை, அது ஒரு இடத்துல இருக்காது. அது ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுன்னா அதனுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதே இது ஒரு மேடான இடத்துல இருந்து கீழே வரும்போது அதுக்கு எந்த வாட்டமோ அதுக்கேத்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கேத்த வாட்டத்துல போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நெருப்பு என்ற பூதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எடை ரொம்ப குறைவா இருக்கும், வெளிச்சம் தரக்கூடியது, உடம்புக்கு சூட்டை தரும். ஓகேங்களா? நெருப்பு என்ற பூதம் இந்த அண்டத்துல ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடியது, இந்த பிண்டத்திலையும் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடியது. காற்று என்ற பூதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் போகும், ஒரு இடத்துல இருக்காது. அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். காற்று என்ற பூதம், அதாவது காற்றுக்கு என்ன வேலி, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். உலர வைக்கக்கூடிய தன்மை காற்றுக்கு தான் உண்டு. இந்த காற்றுன்றது எங்கும் நிறைந்திருக்கும்.
அடர்த்தி மிக மிக குறைவானதுதான். ஆகாயம்ன்றது எம்டி ஸ்பேஸ். ஒவ்வொரு அணுவிலையும் நம்மளுடைய ஒவ்வொரு அணுவிலையும் ஆகாயம் இருக்கிறது. அதே மாதிரி அண்டத்திலையும் அப்படிதான். ஆமா, ஆடியோ வீடியோ தெளிவா இருக்குங்களா? தெளிவா இருக்குங்க ஐயா. சரி. இந்த முத்திரைகள் எப்படி வேலை செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு பூதத்துக்கு என்னென்ன இதுன்ற பார்த்திருக்கோம் நம்ம. இப்போ நம்மளுடைய இந்த 5 விரல்கள்லையும் கிட்டத்தட்ட 12 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கிறது. அதே மாதிரி அக்கு பஞ்சர் புள்ளிகள் இருக்கு. சிறு சிறு சக்கரங்கள் இருக்கு. நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 28,000 சக்கரங்கள் இருக்கு. அதுல 7 முதன்மை சக்கரங்கள். 7 சக்கரம்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா 28,000 சக்கரங்கள் இருக்கு. கை விரல்கள்ல ஒவ்வொரு ஜாயிண்ட்லயுமே சக்கரங்கள் இருக்கு. அப்ப முத்திரைகள் செய்யும் பொழுதோ கை விரல்கள்ல இருக்கக்கூடிய சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ரெஃப்ளக்டாலஜி புள்ளிகளும் நம்ம கையில இருக்கு. அக்கு பிரஷர் புள்ளிகளும் நம்மளுடைய கைகள்ல இருக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டவரல் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தோட தொடர்புடையது. இது வந்து ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி தொடு உணர்வோடைய தொடர்புடையது. அதே மாதிரி நம்மளுடைய ஆள்காட்டி விரல் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலோடைய சக்தியோட்ட பாதை இருக்குது. அநாகத சக்கரத்தோட தொடர்புடையது. அதே மாதிரி நம்மளுடைய நடுவிரல் விசுத்தி சக்கரம், இது வந்து பெரிகார்டியத்துடன் தொடர்புடையது. உங்களுடைய மோதிர விரல் வந்து பாத்தீங்கன்னா அது மூலாதார சக்கரத்தோட தொடர்புடையது. இந்த ட்ரிபிள் வார்மர் பிளஸ் வந்து நம்மளுடைய லிவரோடைய பாயிண்டும் அக்குபஞ்சர் இதுல வந்து பாத்தீங்கன்னா மோதிர விரல்ல தான் வரும். அதே மாதிரி சுண்ட விரல் வந்து பாத்தீங்கன்னா நமது சிறுநீரகத்தோட தொடர்பு இருக்கு. இது சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்புடையது. ஆனா அந்த ஆக்ஞாவுக்கும் சகசிராரத்துக்கும் மட்டும் கைவிரல்களை வராது. சரிங்களா? அது மேல்மையான சக்கரங்க. இன்னைக்கு பார்க்க போறது இந்த 5 முத்திரைகளை தான் நாம பார்க்க போறோம். வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்ராவை பார்க்க போறோம். ஆகாயத்தை சமநிலைப்படுத்தும் முத்ரா பார்க்க போறோம். பிருத்திவி அதாவது நிலத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்ராவை பார்க்க போறோம். வருணனை நீரை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்ராவை பார்க்க போறோம். நெருப்ப சமநிலைப்படுத்தக்கூடிய முத்ரா பார்க்கிறோம். நம்மளுடைய இந்த கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா? அந்த கட்டை விரலோட ஒவ்வொரு பூதத்தையும் இணைக்கணும், நுனி தொடணும். இப்போ ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனியுடன் இணைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்ரான்னு பேரு. அதே நடுவிரல் நுனியோடு கட்டை விரல் நுனி இணைச்சிங்கன்னா இதுக்கு பேரு ஆகாய முத்ரா. கட்டை விரல் நுனியுடன் மோதிர விரல் நுனி இணைக்கும் போது அதுக்கு பேரு பிருத்திவி முத்ரா. உங்களுடைய சுண்டு விரல் நுனியுடன் கட்ட விரல் நுனி இணையும் பொழுது அதுக்கு பேரு வரண முத்ரா. இந்த 4 கிட்டத்தட்ட 5 விரல் நுனி இருக்கு. நெருப்போட எல்லா விரல் நுனியோடையும் இணைக்கிறோம். அந்த நெருப்பு பூதத்துக்கு மட்டும் நாம மோதிர விரல கட்ட விரலுடைய அடிப்பகுதியில வச்சுட்டு அந்த கட்ட விரலால மோதிர விரலுடைய முதுகு பகுதியில நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரு நெருப்பு முத்திரை. அதுக்கு பேரு சூரிய முத்திரை. சரிங்களா? இப்போ ஐம்பூதத்துக்கும் அந்த ஐம்பூதத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம முத்திரை பார்த்துட்டோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத அதையும் பார்க்கலாம். இந்த முத்திரைக்கு நீங்க செய்ய வேண்டிய காலம் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிடம் வரைக்கும் செய்தா போதும். ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 5 மினிட்ஸ் மட்டும் பண்ணா போதும். ஒவ்வொரு முத்திரைக்கும் 5 நிமிஷம். 5 முத்திரைகள் செய்யறதுக்கு உங்களுக்கு 25 நிமிஷம் ஆகும். நீங்க பிரிச்சு கூட பண்ணிக்கலாம். ஒரே நேரத்துல பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முத்திரைக்கும் இன்னொரு முத்திரைக்கும் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது வந்து வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை. அதாவது ஒவ்வொரு பூதத்திற்கும் இப்போ காற்றுன்ற பூதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காற்றை இது வந்து சமநிலைப்படுத்தும் முத்திரா. இது காற்றை இதே வரல நீங்க மடக்கி பிடிச்சீங்கன்னா காற்றை குறைக்கும் முத்திரா. இதே ஆள்காட்டி வரல கட்டவர்களுடைய அடிப்பகுதியில வச்சுட்டீங்கன்னா காற்றை அதிகப்படுத்தும் முத்திரை அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஆனா இப்போ நாம சமநிலைப்படுத்தும் முத்திரையை மட்டும்தான் பார்க்கிறோம். திரும்ப ஒரு முறை சொல்றேன்.
உங்களுடைய விரல் நுனி காற்றென்ற பூதம் கட்ட விரல் நுனியோடு இணைஞ்சிக்க அப்படின்னா இதுக்கு பேரு வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரையின் பேரு. அதே ஆள்காட்டி விரல் மடக்கி கட்டவரலுடைய 3வது கோடலை வச்சு மடக்கி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த முத்திரைக்கு பேரு வாயுவை குறைக்கும் முத்திரான் பேரு. இப்போ வாயுவை அதிகப்படுத்துறதுக்கு ஆள்காட்டி விரல் நுனி கட்டவரலுடைய 3வது கோடலை வச்சுட்டு கட்டவரல ஒண்ணுமே செய்ய வேணாம் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு வாயுவை அதிகப்படுத்தும் முத்திரை. ஸோ இப்படிதான் வரும். அப்போ ஒவ்வொரு பூதத்தையும் நாம சமநிலைப்படுத்தலாம், அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம். இப்போ ஐம்பூதத்துக்கும் இப்படி இருக்கிறது. ஓகேங்களா? இது என்னடா அது நாங்கெல்லாம் சின்முத்ரான்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு வாயு முத்ரா அப்படின்னு வருதுன்னு குழம்ப வேண்டாம். அது வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரைன்னு பேரு. எல்லாரும் நிமிர்ந்து உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் முத்திரை செய்யலாம். 2 கையும் நல்லா உரசி தேய்ங்க, இல்ல சூடு பறக்க உரசி தேய்ங்க. கிளாப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ அட்டன் பண்ணியிருந்தா அந்த ப்ரொசீஜர்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? பாம் சக்கர ஆக்டிவேஷன். இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் அடிவயிறுல வச்சுட்டு உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. சுவாசம் உள்ள வெளியில வர்றதை கவனிச்சுட்டே இருங்க. இந்த மூச்சை கவனிச்சுட்டே நான் சொல்றதை மட்டும் ஏன்னா நியூ பர்சன் இருப்பீங்க, இன்னைக்குதான் நான் கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னா இந்த முத்திரையை வந்து நீங்க எம்டி ஸ்டொமக்ல தான் பண்ணணும். காலையில பண்றது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு விரிப்புல உட்காந்து பண்ணுங்க. பயிற்சி செய்யும் போது உங்களுடைய முதுகு கழுத்து நேரம் இருக்கணும். வெளி காத்து உள்ள வரணும், உள்ள இருக்க காத்து வெளியில போகணும். அந்த மாதிரி நல்ல காற்றோட்ட இடமா பாருங்க. நீங்க உட்காந்துருக்க அந்த தரையில உட்காந்துருக்கீங்கன்னா அது சமதளமா இருக்குதான்னு பார்க்கணும். மேடு பள்ளத்துல உட்காந்து முத்திரை செய்யக்கூடாது. ஒரு சோஃபால உட்காந்துட்டும் நீங்க முத்திரை செய்யலாம். கண்களை மூடிட்டு நீங்க முத்திரை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனால கண்ணை மூடிட்டு பயிற்சி செய்யுங்க. சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து முத்திரை செய்யணும். முத்திரை செய்யும் போது உங்களுடைய சுவாசம் சீரானதா இருக்கணும். முத்திரையும் கவனிக்கணும். மூச்சை நல்லா மெதுவா உள்ள இழுத்து ரொம்ப மெதுவா வெளியில விடணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? சுவாசத்தையும் கவனிக்கணும். நீங்க எந்த முத்திரை செய்றீங்களோ அந்த முத்திரையும் நீங்க என்ன பண்ணணும்? கவனிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ வாயு முத்ரா நம்ம பார்த்துடலாம். வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்ரா. என்ன பண்ணுங்க? உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனிய மடக்கி, ஓகேங்களா? நுனிய மடக்கி கட்ட விரல் நுனியோடு இணைக்கணும். மற்ற இந்த 3 விரல் நேர நீங்க நீட்டி வச்சுக்கலாம். அதுக்குன்னு நேர நீட்டுன்ற பேர்ல ரொம்ப ஸ்டிஃப்னஸா வச்சுக்க கூடாது. டைட்டா வைக்க வேண்டாம். சாதாரணமா வச்சா போதும். ஓகேங்களா? மடி மேல வச்சுட்டு அவ்வளவுதான். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும். தரை பார்த்த மாதிரி வைக்க வேண்டாம். மேல் பக்கமா பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். சரிங்களா? கண்ணை மூடிட்டு மெதுவா மூச்சை இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க. இதோடைய பலனை நான் ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கேன், நீங்க அப்படியே கவனிச்சுட்டே இருந்தா போதும். கரெக்டா மணி 6:51 56 வரைக்கும் இந்த பயிற்சியை பண்ணுங்க. ஸோ எண்ணங்களை வெளியில கொண்டு போகாதீங்க. இந்த வாயு முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயுன்றது ஆக்சிஜன், வாயுன்றது பிராணன் தான். ஓகேங்களா? இந்த பிராணன்றது நம்ம ஏற்கனவே தசவாயு முத்திரைகள்ல பார்த்துருப்போம். அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். நம்ம உடம்புல இந்த வாயு என்ற பூதம் சரியா இல்லை, சமநிலையில இல்லை அப்படின்னா நமக்கு மனநிலையின்மை, அதாவது
மனநல கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். ஓகேங்களா? அதனால காற்றுன்ற பூதத்தை நம்ம சமநிலையில வச்சுக்கணும். இல்லைன்னா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாம உள்ளாயிடுவோம். அதனால நாம தினமும் செய்யக்கூடியது இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரை. இந்த பிபிடி ஷேர் பண்றத கண்ணை திறந்துட்டே பார்த்துட்டே பயிற்சி பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? இதையும் பாருங்க. நீங்க தனியா பண்ணும்போது கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. பலன் நம்ம பார்க்கும் பொழுது மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா பாயும். அதனால மூளை செல்கள்லாம் சுறுசுறுப்பாகும். கோபம் நீங்கும், தலைவலி நீங்கும், மன அழுத்தம் நீங்கும், தூக்கமின்மையை சரி செய்யும். இந்த கோபம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து இந்த பிராண ஆற்றல் குறையும் பொழுது கோபம் வரும். ஒரு எனர்ஜி லெவல் குறையும் பொழுது நமக்கு நம்மளை அறியாமலேயே நமக்கு கோபம் அதிகரிக்கும். எனர்ஜி லெவல் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா கோபம் வராது. ஸோ தூங்கி எந்திரிச்ச உடனே ஒருத்தருக்கு எப்பயாவது கோபம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிராண சக்தி குறைஞ்சிருக்கும். அப்ப கோபம் வரும். அப்போ இந்த வாயு முத்திரை நீங்க பண்ணும் பொழுது நமக்கு தேவையான பிராண ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா காற்று உறுப்புடன் தொடர்புடைய ஒரு பூதம். இது அநாகத சக்கரத்துடன் இருக்கக்கூடியது. இந்த 5 சென்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தொடு உணர்வோடு தொடர்புடையது. ஓகேங்களா? தொடு உணர்வு. அதே போல இந்த நம்ம உடம்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காற்று பூதம் குறைவா இருக்குது அப்படின்னு வச்சிருங்க. நம்மளுடைய உடல்ல காற்று என்ற பூதம் குறைவா இருக்குதுன்னா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். உடல் அசதியா இருக்கும், ஒரு மந்தத்தன்மை இருக்கும், சுவாச நோய்கள் வரும், மூச்சு விடுறதுல சிரமம் வரலாம், நெஞ்சு அடைப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும், தோல்ல வறட்சி இருக்கும். இப்ப இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் தெரியும். அதாவது காற்றென்ற பூதம் உடல்ல குறைவா இருந்தது அப்படின்னா. இதே இது எக்ஸஸா இருக்குது, அளவுக்கு அதிகமா இருக்குது, உடம்புல காற்று அதிகமா இருக்குன்னா வாயு பிடிப்பு வரும், அவங்களுக்கு வலிகள் வரும், மூட்டு வலி வரும், முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும், அஜீரண பிரச்சனை வரும், பசி எடுக்காது, அதிக ஏப்பம் இருக்கும், வயிறு உப்பீசமா இருக்கும், படபடப்பு இருக்கும். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது. இப்ப நான் சொன்ன சிம்டம் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த வாயுவை சமநிலைப்படுத்தும் முத்திரையை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். மிக எளிமையான முத்திரை. சரிங்களா? அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாய முத்திரைன்னு சொல்றது. ஆகாயன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நடுவிரல் நுனியோடு கட்ட விரல் நுனியை அணைச்சிங்க அப்படின்னா இதுக்கு பேரு ஆகாய முத்திரை. உங்க மடி மேல வச்சிடுங்க. ஓகேங்களா? இதுல நகமெல்லாம் எதுவும் தொட வேண்டாம். நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா அதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? நடுவிரல் நுனி கட்ட விரல் நுனியோட இணைக்கணும். முதுகு கழுத்து நேர வச்சிருங்க. சோஃபால உட்காந்துருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க நிமிர்ந்து உட்காரணும். ஓகேங்களா? இந்த முத்திரையை நீங்க நடந்துட்டு பண்ணக்கூடாது. கண்ணை மூடிட்டு மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில விடணும். இந்த முத்திரையை நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன் உண்டு. வஜ்ராசனத்துல முடிஞ்சா நீங்க அந்த ஆசனம் தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க சேர்லயோ சோஃபாலயோ தரையில உட்காந்துட்டோ இல்ல சமணம் போட்டுட்டோ ஏதாவது ஒரு ஆசனத்துல உட்காந்து பண்ணலாம். கண்டிப்பா நடந்துக்கிட்டு இந்த முத்திரையை செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஆகாயம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச வெளின்னு சொல்லலாம், இல்ல ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், சப்தம் சொல்லலாம், சவுண்டு. இந்த மாதிரி பல பேர் இருக்கு. இப்போ இந்த முத்திரையை பண்ணீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க, அதாவது உடம்புல
ஆகாய சக்தி குறைவாக இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்தலாம். ஓகேங்களா? அப்போ ஆகாய தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு வெற்றிடத்தை குறிக்கக்கூடியது. நமது உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த காலி இடம் தான் ஆகாய தத்துவமா இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா ஒரு வெற்றிடம் இருந்தா தான் என்னுடைய வாய்ஸ் வரும். இப்போ நான் பேசும் பொழுது எனக்கு நிறைய சளி முகத்துல இருக்குது, அதாவது சைனஸ் ரேக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 4 அறைகள்லயும் சைனஸ் தொந்தரவு எனக்கு இருக்கு, சளி நிறைய இருக்கு அப்படின்னா என்னுடைய வாய்ஸ் வேற மாதிரி மாதிரி வரும். அப்போ சப்தத்துல ஒரு மாற்றம் வரும். ஓகேங்களா? அப்போ வெற்றிடம் கரெக்டா இருக்கணும். அந்த இடத்துல ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் அது நமக்கு நோயா தான் மாறும். இதோடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவித்திறன் கூர்மையாகும், காது நோய்களை நாம குணப்படுத்தலாம், எலும்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இதய நோயை கட்டுப்படுத்தலாம், வெறுமை உணர்வை நீக்கும். வெறுமை உணர்வுன்றது எல்லாமே இருக்கும், ஆனா அவங்கள்ட்ட இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் எங்கிட்ட இல்ல 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 அப்படின்ற ஒரு வெறுமை உணர்வு அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். சொந்தக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கு வெறுமை உணர்வா தான் இருப்பாங்க. யாரும் இல்லாத நான் ஒரு தனியாளா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஈகோவை அழிக்கக்கூடிய ஒரு முத்திரை இது. ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல அந்த மெனோபா ஸ்டாப் ஆகுது பார்த்தீங்களா, மாதவிடாய் நின்று போச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோராசிஸ், எலும்பு மெலிதல் நோய் உருவாகுது. அதை சரி செய்யறதுக்கு அந்த பெண்கள் 40 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் தினமும் இந்த முத்திரையை ஒரு 10 நிமிஷமாவது பண்ணிடணும். பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த போன்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கால்சியத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், கால்சியம் குறைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த முத்திரையை அவங்க வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஓகேங்களா? அவங்களுடைய போனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இந்த முத்திரையை பெண்கள் தினமும் செய்யுங்க. அதே மாதிரி வெர்டிகோ இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், காது மந்தம் சரியாகும். ஆகாய பூதத்தை நாம சமநிலைப்படுத்தலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இந்த முத்திரையை பண்ணுங்க. இந்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இந்த ஆகாய எனும் பூதம் குறைவா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, காது நோய்கள் கண்டிப்பா வரும், கேட்கும் திறன் பாதிக்கப்படும், தொடு உணர்ச்சி குறையும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து லேசானது போன்ற ஒரு உணர்வு வரும். எலும்புகள்ல வந்து ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிச்சிடும், எலும்புகள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் குறைய ஆரம்பிக்கும், இதய நோய் கூட வர ஆரம்பிக்கும். இதே இது நம்ம உடம்புல ஆகாய பூதம் அதிகமா இருக்குது அப்படின்னா மனம் அமைதி கெடும், மனம் உறுதி இருக்காது, படபடப்பு இருக்கும், கையில ஒரு நடுக்கம் இருக்கும், பகல் கனவு காண்பதுல தான் அவங்க குறியா இருப்பாங்க, தான் என்ற அகங்காரம் அதிகமா இருக்கும், அவங்களுடைய பேச்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வன்மை இருக்கும், அதுல ஒரு வீரம் இருக்கும், அவங்களுடைய பேச்சுல அடாவடியான ஒரு பேச்சா இருக்கும். அப்போ இந்த நம்ம ஆகாய பூதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரையை செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுல இருந்து நாம மீளலாம். வெரி இம்பார்ட்டன்ட் முத்திரை ஆகாய முத்திரை. நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. பயிற்சி வஜ்ராசனத்துல உட்காந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ 2 பூதத்துக்கான முத்திரை பார்த்துட்டோம். இப்ப அடுத்த முத்திரை பிருத்திவி முத்திரை பார்த்துறோம். நிலபூதத்துக்கான ஒரு முத்திரையும் பார்க்கலாம். மற்ற பூதத்திற்கு தாயாக விளங்கக்கூடியது பூதம்னு சொல்லலாம். மற்ற 4 பூதங்களுக்கு தாயாக இருப்பது நம்மளுடைய நிலம் தான், எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது. ஓகேங்களா? எவ்வளவு மண்ணை தோண்டினாலும் எந்த ஒரு வன்மையும் செய்யாம இருக்கிற ஒரு முத்திரைன்னு சொல்லலாம். இது பேரு பிருத்திவி முத்திரை. இதோடைய செய்முறை
பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பிபிடியை பாருங்க. உங்களுடைய மோதிர விரலை மடக்கி கட்டை விரல் நுனியோட இணைக்கணும். ஓகேங்களா? மற்ற 3 விரல் நேரா நீட்டி வச்சுக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. திரும்ப ஒரு முறை உங்களுடைய மோதிர விரலும் கட்டை விரல் நுனியும் மட்டும்தான் இணையணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும். முத்திரையோட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளுடைய மனசையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட். உடலையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுது, மனசையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. தலை சுற்றல் இருந்தா சரியாகும். நிலையற்ற தன்மை மறைந்துவிடும். உடல் மற்றும் மன அமைதியின்மை நீங்கும். இந்த பிரிதிவி முத்ரா பண்ணும்போது உடல் வெப்பநிலை சமநிலையில இருக்கும். சைனஸ் தொந்தரவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. நாள்பட்ட சளியும் குறையும், நல்லா குறையும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இதுல நல்ல டைஜஷன் ஆகும், செரிமானம் நல்லா நடக்கும். அதே போல உடல் எடை இன்க்ரீஸ் ஆகும். பிரிதிவி முத்திரை யார் ஒருவர் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகரிக்கும். வாழ்க்கையில ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். அதே போல இந்த பிரிதிவி முத்திரை பண்றதுனால இன்னொரு இது பலன் என்னன்னா, யார் யாரெல்லாம் அந்த விட்டமின் டேப்லெட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சத்து குறைபாடு உள்ளவர்கள் இந்த முத்திரையை செஞ்சீங்க அப்படின்னா விட்டமின் டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும், இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி முடி உடையிறது, நகத்துல ஒரு வெடிப்பு வருது, பற்கூஷமா இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க செஞ்சுக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு சுவாசத்தை கவனிங்க. இப்போ இந்த நிலபூதம் நம்ம உடம்புல குறைவா இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம் தெரியும் அப்படின்னா, உடல் ஸ்ட்ரென்த் இருக்காது, வலுவில்லாம இருப்பாங்க. ஒரு பொருளை கூட அவங்களால தூக்க முடியாது. ஓகேங்களா? எடை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். உடல் அசதி வலிகள்லாம் இருக்கும். சுறுசுறுப்பு இருக்காது, மந்தத்தன்மையா இருப்பாங்க. உடல்ல வெப்பம் ரொம்ப குறைவா இருக்கும், இயல்பை விட வெப்பநிலை குறைவா இருக்கும். தன்னம்பிக்கை குறைபாடு இருக்கும், அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. எதிலும் ஈடுபாடு இல்லாத நிலை இருக்கும், எதுலயும் அவங்க கலந்துக்க மாட்டாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை வரலாம், அஜீரண கோளாறுகள் வரலாம், மூல நோயும் வரலாம், சிறுநீர் கழிப்பதிலையும் தொந்தரவு வரலாம், கோபம் எரிச்சல்லாம் அவங்களுக்கு வரும், விட்டமின் குறைபாடு வரும், குறுகிய மனப்பான்மை உண்டாகும் அவங்களுக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதனால அடிக்கடி அவங்களுக்கு ஜலதோஷம், காய்ச்சல் இதெல்லாம் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இம்யூனிட்டி பவர் கம்மியாகும். இதே இது அந்த பூதம் அதிகமா இருந்ததுன்னா உடல் எடை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? உடல் எப்பொழுதும் கனமா இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், பார்த்திருப்பீங்க. வயிறு கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் வெப்பமா இருக்கும், தோல்ல வறட்சி இருக்கும், தோல்ல வெடிப்புகள் வரும், அசட்டு துணிச்சல் இருக்கும், கர்வம், ஆணவம், தான் என்ற அகங்காரமும் அவங்களுக்கு வரும். வறட்டு பிடிவாதம் இருக்கும், உடம்புல அங்கங்க கட்டி வரும், வீக்கங்கள் வரும், தீராத கபம் சளியெல்லாம் இருக்கும், ஆன்மீக நாட்டம் சுத்தமா இருக்காது. அடுத்த பூதத்துக்கு போயிடலாம். இதுக்கு பேர் வருண முத்ரான்னு பேரு. வருண பகவான், நீர் முத்ரா. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுடைய சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைக்கணும். ஓகேங்களா? சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் இணைச்சிங்கன்னா போதும். மற்ற அந்த 3 விரலை நேரம் நீட்டி வச்சுக்கணும். உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். இந்த முத்ராவுடைய பலன் பார்க்கலாம். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே நீங்க கவனிச்சுட்டே இருங்க. இந்த முத்ரை வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும், சரும வறட்சி நீங்கும். ஓகேங்களா? தோல் பளபளப்பா மாறும், தோல் நோய்களை குணப்படுத்தலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும், அதிகப்படியான தாகத்தை தணிக்கலாம்.
ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா இந்த முத்ரா பண்ணீங்கன்னா தாகத்தை தணிக்கலாம். எங்கேயாவது வெளியில போறீங்க, தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த வருண முத்ரா பண்ணீங்கன்னா போதும். ஸோ தாகத்தை தணிக்கக்கூடிய முத்ரா. சுருக்கங்கள் மறையும். ஸ்கின்னில் எங்கெங்கெல்லாம் சுருக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் மறையும். இளமையான தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் மொபைல் போன் அதிக நேரம் உபயோகப்படுத்துறீங்களோ அவங்கெல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷம் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். மொபைல் போன் பார்க்கறதுனால நம்மளுடைய கண்ணுல இருந்து அந்த நீர் வந்து குறையும். குறையும் பொழுது நமக்கு கண் வறட்சி, கண் எரிச்சல், கண் சிவப்பாக மாறுறது, இந்த தொந்தரவுலாம் வரும். அப்போ இந்த வருண முத்ராவை ரெகுலரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல தேவையான அளவுக்கு நீர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்த உடனே இந்த முத்திரையை செய்யக்கூடாது. அதே மாதிரி மழையில ஏதாவது நனைஞ்சிட்டு வந்துட்டோம் முத்திரை செய்யக்கூடாது. குளிர்காலம், மழை காலங்கள்ல குறைவான நேரம், இந்த 5 நிமிஷம், இப்ப 5 நிமிஷம் தான் சொல்லியிருக்கோம், அந்த அளவுக்கு பண்ணிக்கிறேங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடி முத்திரையை 5 நிமிஷம் செய்யுங்க. நான் இப்ப சொல்லிக் கொடுத்த எல்லா முத்திரையும், சொல்லிக் கொடுக்க போற முத்திரையும் அனைவரும் பயிலலாம். எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கணக்கிலே வைக்க வேண்டாம். நம்ம உடம்புல நீர் என்ற பூதம் குறைவா இருந்துச்சு அப்படின்னா, நீர் குறைவா இருந்தது அப்படின்னா அப்ப நீரும் நெருப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. ஓகேங்களா? நீர் எனும் பூதம் குறைந்தால் நெருப்பு எனும் பூதம் அதிகமாகும். ஸோ நீர் குறைஞ்சிச்சுன்னா உடம்புல நெருப்பு அதிகமாகும். அப்ப நெருப்பு அதிகமாச்சுன்னா உடம்பு சூடு அதிகரிக்கும். ஓகேங்களா? அந்த சூட்டை அதிகரிக்காம இருக்கிறதுக்கு இந்த நீர் முத்ரா பண்ணுங்க. நீர் குறைவா இருக்கும்போது நமக்கு தோல் வறட்சியா இருக்கும், மினுமினுப்பு இருக்காது, உங்களுடைய ஸ்கின்ல வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்காது, தோல் நோய்கள் உருவாகும், தோல்ல வெடிப்பு வரும். இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குளத்துல தண்ணி இருக்கு, வெயில் காலம் வரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடும். இப்ப தண்ணி இல்லாத நேரத்துல என்ன ஆகும், அப்படியே அந்த மண் வந்து என்ன ஆகும், வெடிக்க ஆரம்பிக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ உடம்புல அந்த நீர் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கின்லயும் ஒரு வறட்சி, ஒரு சொரசொரப்பு, வெடிப்பெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அண்டத்துல என்ன பாதிப்போ அதே தான் இந்த பிண்டத்திலையும் வரும். அப்ப நீர் சமமா தான் இருக்கணும். நாக்குல சுவை உணர்வு குறைவா இருக்கும் அவங்களுக்கு, இருமல், தொண்டை கரகரப்பெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு வரும். வேர்வையின் அளவு ரொம்ப குறைவா இருக்கும், வேர்வையில நாற்றம் வரும். இதெல்லாம் நம்ம சொல்லும் போதே நீங்க நிறைய பேர் கவனிச்சுக்கலாம், எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இந்த முதிரையெல்லாம் ரெகுலரா பண்ணக்கூடிய முத்திரைகள். தாகம் அதிகமா இருக்கும், இரவில் தூக்கத்தில் கூட எந்திரிச்சு தண்ணி குடிப்பாங்க நீர் குறைவா இருக்கிறவங்க. எவ்வளவு நீர் அருந்தினாலும் அவங்களுக்கு தாகம் தணியாது, வாய் எப்போதும் உலர்ந்து போய் தான் இருக்கும், உமிழ்நீர் சுரப்பதில் கூட அவங்களுக்கு குறைவு தான் இருக்கும், செரிமானம் சரியா இருக்காது, தொடர்ந்து மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் சரியா வராது, அவங்களுடைய ஸ்கின்ல வந்து எண்ணெய் பசை கொஞ்சம் கூட இருக்காது, ரொம்ப ட்ரையா இருக்கும், சிறுநீரக நோய்கள் வரலாம், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் வரும், ஒயிட் டிசார்டர் வெள்ளைப்படுதல் நோய் வரும். இது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் இந்த வருண முத்திரை. ஓகேங்களா? உடல் சூடுனாலதான் வருது. ஸோ அவங்க இந்த வருண முத்திரை பண்ணிக்கலாம். இதே இது நீர்பூதம் அதிகமா இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரி எல்லாம் சிம்டம் வருது பாத்தீங்கன்னா, உடல் எடை அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸா இருக்கும், உடல்ல வீக்கங்கள் இருக்கும், முக்கியமா கால்ல வீக்கமா இருக்கும், முகத்துல நீர் கோர்த்திருக்கும், அதெல்லாம் நீங்க கவனிச்சிருக்கலாம். கால்ல நீர் கோர்த்திருக்கு, நீர் பூதம் அதிகமாகி கால் வீக்கமாயிடுச்சு, அதுக்கு சரியா நீங்க கவனிக்கல அப்படின்னா இந்த கால் வந்து கருப்பா மாற ஆரம்பிக்கும். உதாரணமா ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, அந்த இடத்த நீங்க ரிமூவ் பண்ணல அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனோடனே அது வந்து என்ன ஆகும், கருப்பு கலரா மாறும், சாக்கடையா மாறும். அதே போலதான் ஒரே இடத்துல தேவையில்லாத இடத்துல நீர் தேங்குச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த கால்லையும் கருப்பு கலரா மாறும். அண்டமே பிண்டம். அப்ப நீர் மிகும் போது நெருப்பு குறையும். உடம்புல நீர் அதிகமாயிடுச்சுன்னா நெருப்பு குறையும், ரெண்டுக்கு ரெண்டும் பகை தான்.
எனவே உடல்ல சூடு குறைந்து காணப்படும். இதை நம்ம பார்த்துக்கணும். அடிக்கடி குளிர்வது போன்ற உணர்வு வரும். ஏன்னா நெருப்பு கம்மியாயிடுதுல உடம்புல, அதனால நீரென்ற பூதம் அதிகமா இருக்கும்போது நெருப்பு ரொம்ப கம்மியாயிரும் உடம்புல. அப்போ குளிர செய்யும். சளியுடன் கூடிய இருமலும் இருக்கும். மூக்கடைப்பு வரும். மூக்கு ஒழுதல் பிரச்சனை, தும்மல், சைனஸ் நோயெல்லாம் அவங்களுக்கு அடிக்கடி வரும். உடல்ல ஒரு வித மந்தத்தன்மை எப்பவுமே இருக்கும். சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டாங்க நீர்பூதம் அதிகமா இருந்ததுன்னா. சிறுநீர், மலம் ஆகியவற்றை அடிக்கடி கழிக்கணும் போன்ற உணர்வுகள் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். சிலருக்கு உணவு உண்ட உடனே மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் நீர்பூதம் அதிகமா இருந்தா. பெண்களுக்கு மாதவிடாய் அதிகம் படும். ஓகேங்களா, எக்ஸஸா போகும். கால்களை வெகு நேரம் தொங்க விட்டு அமர்ந்தா கால்கள்ல நீர் போடும். நீங்க அதையும் கவனிச்சிருக்கலாம். ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காந்துதானே அழகா நீர் போய் அங்க போய் சேர்ந்துக்குவாரு. இப்போ கால்கள் கணுக்கால்ல அருக அவங்க அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் வரும். ஓரளவுக்கு அப்படி நல்ல பள்ளமாவே தெரியும். அடுத்த முத்திரைக்கு போயிடலாம். சூரிய முத்திரை. இப்போ எல்லா பூதத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ காற்று பூதத்துக்கு நாம என்ன பண்ணோம்? காற்றோட நெருப்பு இணைச்சோம். ஆகாயத்துக்கு ஆகாயத்தோட நெருப்பு இணைச்சோம். நிலத்துக்கு நிலத்தோட நெருப்பு இணைச்சோம். நீருக்கு இணைச்சோம். ஆனா கட்ட விரலுக்கு மட்டும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு விரல் கிடையாது. கட்ட விரல் தான் நெருப்பு. அதுக்கு இணைக்கிறதுக்கு நம்ம வந்து நிலத்தை தான் பயன்படுத்தணும். தாய்ப்பூதம் அதுதானே. அப்ப அந்த தாய்ப்பூதத்தோடு கட்ட விரலை மடக்கி, சாரி, மோதிர விரலை மடக்கி கட்ட விரலால அழுத்தி பிடிக்கணும். ஸோ இதுக்கு பேரு நெருப்பு முத்திரா, சூரிய முத்திரை. அப்படியே வச்சுட்டே கவனிச்சுட்டே இருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. கண்களை மூடுங்க. திரும்ப ஒரு முறை உங்களுடைய மோதிர விரலை மடக்கி, நிலப்பூதத்தை மடக்கி கட்டவர்களுடைய 3வது கோடுல வச்சு மடக்கி பிடிக்கணும். 2 கையிலையும் பண்ணணும். மற்ற அந்த 3 விரல் நேரம் நீட்டி வச்சுக்கணும். மடி மேல வச்சிருங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கட்டும். இதோடைய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா, உடல் வெப்பநிலையை இன்க்ரீஸ் பண்ணும், அதிகரிக்கும். உடம்ப ஸ்ட்ரென்த்தனா வச்சுக்கும் இந்த முத்திரை. அதிகப்படியான கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். தைராய்டு சுரப்பியை ஆக்டிவேட் பண்ணும். ஹைப்போ தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. ஹைப்பருக்கு கிடையாது. ஹைப்பர் தைராய்டு இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஹைப்பர் தைராய்டுக்கு அவ்வளவுதான் முத்திரைகள் கிடையாது. ஹைப்போ தைராய்டுக்கு இந்த முத்திரை நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த முத்திரை பண்ணினா. மனசை உற்சாகப்படுத்தும். மனம் ஒருமுகமாகவும் கூர்மையாகவும் இருக்க உதவும். அதே போல செல்களில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை கரைக்கும். உடம்புல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத ஃபேட் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் கரைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பண்றதே நெருப்பு முத்திரா தான். நெருப்புன்றது உடம்புக்கு சூடு அதிகரிக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பாத்திரத்துல ஏதாவது ஒரு கொழுப்பை போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா, அந்த சூடு ஆக ஆக அந்த கொழுப்பு படிவம்லாம் என்ன ஆகுது? கரைய ஆரம்பிக்குதா? நீங்க சமைச்சிருப்பீங்க, அப்போ அது கரையும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஹீட் ஆக்கும் போது எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்பு இருக்கிறதோ அதெல்லாம் கரைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும். வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும். உடல் எடை குறையும். உடம்பு ஹீட் ஆக ஆக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்திரை. பிருத்திவி முத்திரான்றது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சூரிய முத்திரான்றது வெயிட் லாஸ்க்கு நல்ல முத்திரை. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது கேட்கணுங்களா? இல்லை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுக்கிறங்க. அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? வரணமுத்ராவும் சுகருக்கு ரொம்ப நல்லது. இந்த சூரிய முத்ராவும் சுகருக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தில் யூரியாவின் அளவையும் நல்லா குறைக்கும். குறிப்பு, இந்த முத்திரையின் மூலம் ஹைப்போதைராய்டிசம் குணமாகும். ஓகேங்களா? அதிக கொழுப்பு மற்றும் உடல் பருமனுக்கு சிறந்த முத்திரை. இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தா பண்ணக்கூடாது. காய்ச்சல் இருந்தா பண்ணக்கூடாது. ஃபீவர் இருக்கும்போது இந்த முத்திரை பண்ணக்கூடாது. இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்குனாலும் பண்ணக்கூடாது. வெயில் காலத்துல முத்திரை அதிக நேரம் செய்யக்கூடாது.
நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. முத்திரையை செய்யுங்க. கண்களை மூடுங்க. இப்ப நெருப்பு பூதம் நம்ம உடம்புல குறைவா இருந்ததுன்னா என்னென்ன மாதிரி எல்லாம் தொந்தரவை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல நீர் தேங்கும். இல்ல, நெருப்பு குறைஞ்சா நீர் இன்க்ரீஸ் ஆயிடும். நெருப்பு அதிகமா இருந்தா நீர் குறையும். சரிங்களா? அப்போ நீரின் அளவு அதிகமாகும் நெருப்பு பூதம் குறைவா இருக்கும்போது. உடல்ல நீர் தேங்கும், உடல் எடை அதிகரிக்கும், செரிமான சக்தி குறையும், ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகும், அடிக்கடி கபம், சளி, மூக்கடைப்பு போன்ற தொந்தரவு வரும், சுறுசுறுப்பு இருக்காது, சிறுநீரின் அளவு அதிகமாக தான் இருக்கும், உடலின் சூடு இயல்பை விட குறைவாயிடும், உடம்பு எப்போதுமே குளிர்ச்சியா இருக்கும், சிலருக்கு இரவில் குளிர் ஏற்படும். சில உடம்புக்காரங்களுக்கு நெருப்பு பூதம் குறைவா இருந்துச்சுன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல மட்டும் ஒருத்தர் மட்டும் எனக்கு குளிரா இருக்குன்னு சொல்லுவார். ஸோ நெருப்பை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், சூரிய முத்திராவை பண்ண வைக்கணும். தைராய்டு குறைபாடும் வரலாம் நெருப்பு பூதம் குறைவா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி மூச்சு திணறலும் வரும், நடந்தா மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா சூரிய முத்திரை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். இதே இது நெருப்பு பூதம் அதிகமா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, உடம்பு வந்து சூடு அதிகமா இருக்கும், காய்ச்சல் வரும், உடம்புல நீரின் அளவு குறைவா இருக்கும், நாக்கு வறண்டு போயிருக்கும், தோல்ல வறட்சி இருக்கும், தோல்ல கட்டிகள் வரும், கொப்பளங்கள் வரும், சிறுநீரோடைய அளவு குறைவா இருக்கும், நீர்க்கடுப்பு வரும், ஒயிட் டிசார்டர் வரும், நெஞ்சு படபடப்பு இருக்கும், நெஞ்சு வலி வரும், உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சு போவாங்க. அதே மாதிரி ரத்த கொதிப்பு நோய் வரும். இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் நீங்க கவனிக்கலாம். ஸோ நெருப்பு பூதம் குறைவா இருந்தாலும் லோ பிபி வரும், உடம்புல நெருப்பு சக்தி குறைவா இருந்தாலும் லோ பிளட் ப்ரெஷர் வரும். ஸோ இந்த முத்திரையை நீங்க 5 நிமிடங்கள் தினமும் 1 மாசம் வரைக்கும் பண்ணி பாருங்க, என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்க. 1 மாசம் வரைக்கும் தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது, வாழ்நாள் முழுவதும் முழுவதும் இந்த முத்திரையை நீங்க செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறிய வாழ்க அறிவிப்பு வளமுடன்மா. சிறிய அறிவிப்புகளை தொடர்ந்து உங்களோட கேள்வி பதில் நிகழ்ச்சியை வச்சுக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இவ்வளவு நேரமாக மிக சிறப்பாக நமக்காக வேண்டி பாத்தீங்கன்னா முத்திரைகள், பஞ்சபூத முத்திரைகள் என்ற தலைப்பில யோகரத்னா பாலசுப்ரமணி ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கு பஞ்சபூத முத்திரைகளை பற்றி அழகாக நமக்கு விரிவாக தொகுத்து கொடுத்திருக்காங்க. அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்று ஆரம்பித்து பாதம் முதல், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண், இந்த பஞ்சபூதங்கள் எங்கெங்க இருக்கும், என்னென்ன வேலைகளை செய்கிறது, இந்த பஞ்சபூத முத்திரைகளை 5 to 10 நிமிடம் செய்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு, இதயம் வந்து நெருப்பு பூதம், நிலம்னா திடமானது அப்படின்னு சொல்லிட்டு, நீர் என்பது நெகிழ்வுத்தன்மைக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நமக்கு கொடுத்துருக்காங்க வாயு முத்திரை எப்படி செய்யணும், அதற்குரிய பயன்கள் என்ன, அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் பயன்களையும் சொல்லியிருக்காங்க, அதுல இருக்க பிளஸ் அண்ட் மைனஸையும் சொல்லியிருக்காங்க. அதே போல ஆகாய முத்திரை பத்தி அது எதோட எது, அதாவது நடுவிரலையும் கட்டை விரலையும் நுனிப்பகுதி இணைக்க வேண்டும் என்பதை பற்றியும், நம்ம உடல் செல்கள்ல அது என்னென்ன பண்ணுது, சரிங்களா, இதனால நம்ம உடல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா செவித்திறன் கூர்மையாகிறது, இது போலையும் சொல்லி மைனஸ் விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிருத்வி முத்திரை, வருண முத்திரை மற்றும் சூரிய முத்திரை அனைத்துக்கும் நமக்கு தேவையான அனைத்தையும் சொல்லி ஐயா சிறப்பான முறையில நம்மளை வழிநடத்தி சென்றிருக்காங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக 1 மணி நேரமாக நமக்கு ரொம்ப அருமையாக இந்த பஞ்சபூத முத்திரைகளை பத்தி ஐயா சிறப்பாக சொன்ன விதத்துக்கு ஐயாவுக்கு நாம முதல்ல வாழ்த்திலாம், அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். யோகரத்னா பாலசுப்ரமணியா அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வு. ஐயா அவர்கள் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று
சீரும் சிறப்புமாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அடுத்ததாக நாளை காலை அதிகாலையில 4:15 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். அதற்கு அப்புறம் 9 மணி முதல் நம்மளோட சித்தர் குழு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. அதில் நடக்கூடிய சிறப்பு தவங்கள் மற்றும் சிந்தனை உரைகளில் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இப்பொழுது உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். முதலாவதாக சாம்சங் SM உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். உங்களோட கேள்விகளை ஐயா கிட்ட கேட்கலாம். சாம்சங் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். அன்மியூட் பண்ணிருக்கேன். உங்க கேள்விகளை கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். எங்களுக்கு ஒரு சின்ன இதுங்கம்மா. ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்போ ஸ்பைன் ப்ராப்ளம்னால ஒரு படுத்துட்டு தான் இருக்காங்க. என்னன்னா பஞ்சபூத நவகிரக தவம் வந்து படுத்துட்டு பண்ணலாங்களா? அந்த தவம் நமக்கு தெரியாதம்மா. முத்திரைகள் வேணா நான் சொல்றேன். ஆசனங்கள் பண்ணீங்கன்னா நல்லா சரியாகும், முத்திரைகளையும் சரியாகும். ஓகே ஓகேங்க. அது இது படுத்துட்டே முத்திரைன்றது முத்திரைகள் படுத்துட்டே பண்ணலாம். நீங்க அந்த படுத்துட்டு 2 காலம் மடக்கி வச்சுட்டு மல்லாந்து படுத்துட்டு சுபைன் பாஸ்டர்ல ஒவ்வொரு காலையா மடக்கி பிடிக்கணும். சரிங்களா? அது ஒண்ணு பண்ணுங்க. சரிங்க. அதாவது மடக்கும் பொழுது சேன் பண்ணிட்டு இந்த காலம் மடக்கணும். எப்படி சேன் பண்றீங்கன்னா, அதாவது மூச்சை இழுத்துட்டு வயிறுகிட்ட கொண்டு வாங்க. நீங்க ஆசனம் தெரியுமா உங்களுக்கு? ஆசனம் பண்ணிருக்கேங்கய்யா. ஓகே, பவன முக்தாசனம்னு எழுதி வச்சுக்கிறேங்க. அந்த ஒவ்வொரு காலையா மடக்கி பிடிக்கிறது, அந்த இது பண்ணணும். அதுக்கப்புறம் 2 காலம் நேரம் நீட்டிட்டு ஒரு காலம் மட்டும் 90 டிகிரி. முதுகுல என்ன பிரச்சனைமா? எந்த இடத்துல? அதுல வந்து அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜா இருக்குங்கய்யா. டிஸ்க் பல்ஜ்னா எந்த இடம்? L4 L5 L5 ஓகே, அவங்க என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் பெண்ட் ஆசனா எதுவும் பண்ணக்கூடாது. வெறும் மல்லாந்துட்டு படுத்துட்டு செய்யக்கூடிய ஆசன பயிற்சி ஒரு 5-6 மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் பண்ணாலே போதும். ஒரு காலை மேல தூக்கி 90 டிகிரி தூக்கிட்டு 2 டவலால அந்த காலை மட்டும் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 6 மூச்சை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் காலை மாத்திக்கணும். அதே காலை என்ன பண்ணுங்க, சேம் சைடு இன்னொரு கால் மடக்கியே வச்சுக்கணும். ஓகேங்களா? சேம் சைடுல டவுன் பண்ண சொல்லுங்க. இந்த ஆசனா, அப்புறம் 2 காலை மடக்கி பிடிக்கிறது, இந்த மாதிரி சுபைன் போஸ்டர் ஆசனா. ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு பண்ணக்கூடிய ஆசனம் ஃபார்வர்ட் பெண்டோ எதுவுமே பண்ண வேண்டாம். முதுகு ஃபுல்லா தரையில வச்சுட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள் மட்டும்தான் பண்ணணும். முதிரைகள்ல இந்த லெஃப்ட் கையில இந்த மாதிரி வச்சிருங்க. ரைட் கையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுண்டு விரல், நடுவிரல், கட்டை விரல், இது மட்டும் பண்ணுங்க. நீங்க நெட்ல போட்டீங்கன்னா பேக் முத்ரான்னு வரும், இல்லைன்னா முதுகு முத்ரான்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாங்க. தேங்க்யூங்க. சரிங்கம்மா, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக சுசிலா அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேம்மா. சுசிலா அம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இப்ப எந்த வயசுல இருந்து நம்ம இந்த முத்திரைகள் செய்யலாங்க ஐயா? முத்திரைக்குன்னு வயசு வந்து ஒரு 8 வயசுல இருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கம்மினா அவங்களுக்கு வளர்ற பருவத்துல போயிட்டு இதெல்லாம் போட்டு வளைச்சிட்டு இருக்க கூடாது. ஆசன பயிற்சி 8 வயசுல இருந்தா பண்ணணும். முதிரைகள் 8 வயசுக்கு மேல பண்ணனா போதும், அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டாம். இப்ப சரிங்க, 8 வயசுக்கு மேலதான் செய்யணும். கண்டிப்பாக.
அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒவ்வொரு முத்திரையும் 5 முத்திரை சொன்னீங்க ஐயா. இப்ப சமான முத்திரை நம்ம பண்றோமே, அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலா நம்மளுக்கு அந்த சமான முத்திரைக்கு ஈக்குவலா இந்த பலன் கொடுக்குமா இல்ல எப்படிங்க ஐயா? உம் இது 5ஐயும் செய்யல அப்படின்னா அது ஒரே முத்திரையா நீங்க செஞ்சுக்கலாம். இந்த 5 எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்ல, அப்ப எப்படி சொல்லலாம்னா ஒரு வாழைப்பழ சோம்பேறின்னு சொல்லலாம். உரிச்சு கொடுத்தா எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி இது 5ஐயும் தனித்தனியா பண்ணுங்க. பண்ண முடியல, எனக்கு நேரம் இல்லாதவங்க மட்டும்தான் இந்த முத்திரா பண்ணணும். ஓ ஸோ இந்த அப்ப பவரான தனித்தனியா முத்திரை, ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஒவ்வொரு முத்திரையும் தனித்தனியா பண்றது நல்லது. நேரம் கிடைக்காத பட்சத்துல ஒரே முத்திரையா நீங்க பண்ணிக்கணும். செய்யலாம். சரிங்கய்யா, ரொம்ப இந்த முத்ரா நன்றிங்க. அப்புறம் கிளாஸ்ன்றதுனால இப்படி எடுத்துட்டு இருக்கேன். வேற முத்ரா கிளாஸ்னா வேற மாதிரி, இதை மட்டுமே நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி அபானன், பிராணன், ஞானமுத்ரா, ஞானமுத்ரான்னு இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பிராணன் இதுலயே உங்களுக்கு வந்து பஞ்சபூதமும் வந்துடும். இந்த 3 முத்ரா பண்ண வராதவங்க சமண வாயு முத்ரா பண்ணிக்கலாம். இந்த 5 முத்ரா எனக்கு பண்றதுக்கு நேரம் இல்ல, 30 நாள் நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு பண்ண முடியல அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் நீங்க இந்த ஒரு முத்திரையை நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து புதுசா பழகுறவங்க எடுத்த உடனே இந்த முத்ராவை பண்ணக்கூடாது. முகுல முத்ரா, இந்த சமண வாயு முத்ராவை பண்ணக்கூடாது. ஏன்னா எனர்ஜி லெவல் அதிகமாகும். முதல்ல ஒவ்வொரு பூதத்தையும் சமநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணிக்கிறீங்க. ஒரு மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரே முத்ராவை பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க விளக்கத்துக்கு, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. சுசிலாம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. 2 கேள்வியா. கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன முத்திரை? 1. அப்புறம் எங்கேயாவது வெளி இடங்கள்ல ஊர்களுக்கு போகும்போது அந்த தண்ணி அது அந்த மாதிரி சளி பிடிச்சிருதியா வந்து, அதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளவுதாங்க. கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அபான முத்ரா ரெகுலரா பண்ணணும். தூங்கி எந்திரிச்ச உடனே அபான முத்ரான்றது இது தினமும் பண்ணணும். அதே மாதிரி இந்த பஞ்சபூத முத்திரையிலேயே எல்லாமே தீர்வு கிடைச்சிடும். இந்த 5 முத்திரையும் நீங்க கரெக்டா பண்ணாலே இதுலயே ரிசல்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சுஜி முத்திரான்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். விரலெல்லாம் மடக்கிட்டு முஷ்டி வச்சுட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஜஸ்ட்டுக்கு நேரம் வச்சுட்டு 6 மூச்சு இழுக்கணும். அதுக்கப்புறம் கையை நேரம் நீட்டிட்டு இப்படி வச்சிடணும். 6 மூச்சு 6 சுவாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 கையும் மார்புட்ட கொண்டு வந்துட்டு 6 சுவாசம். இந்த மாதிரி 6 தடவை பண்ணீங்கன்னா இந்த ஆள்காட்டி வரலன்றது பெருங்குடலோடைய சக்தி ஓட்ட பாதைன்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்த இதை நீட்டும் போது உங்களுடைய பெருங்குடல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தூங்கி எந்திரிச்ச உடனே பண்ணீங்கன்னா மோஷன் உங்களுக்கு ஈஸியா போக ஆரம்பிக்கும். முத்திரை செய்யும் பொழுதே உங்களுக்கு மோஷன் போகணும் அப்படின்ற உணர்வு வரும். நீங்க வெளியில எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்குதுன்றீங்க, அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஓகே, அப்படி இருக்குன்னா உங்களுக்கு லிங்க முத்ரா பண்ணிக்கணும். சரிங்க. ஓகேங்களா? ஒருவேளை இது பண்ணி சூடாச்சுன்னா வருண முத்ரா பண்ணிக்கணும். சரிங்க. சரிங்க. அது செஸ்ட் கிட்ட செய்யறது அது என்ன முத்திரையா? சுஜி முத்ரா. இது சுஜி முத்ரான்னு இப்படி வச்சிருப்பாங்க. இது ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா எஃபெக்ட் இருக்கும். இல்லைங்க, கையை நீட்டுறது சொன்னீங்கல்ல, அதுதான் சுஜி முத்ரா. சோ இது ரெண்டும் சேர்த்துதான் ஒரு முத்ரா. ஓகேங்களா? இங்க வச்சு விரல மடக்கி 6 மூச்சு, கையை நீட்டிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் மேல் நோக்கி வச்சுக்கணும். கையை நீட்டும் போது ஆகாயம் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆமா, விரல நீட்டணும், இப்படி வச்சுக்கணும். பக்கவாட்டுல நீட்டணும். ஆமா, நெஞ்சுக்கிட்ட வரும்போது நீங்க எப்படி கொண்டு வந்துடணும். பிரீத் அவுட்ல கொண்டு வரணும். ஸ்ட்ரெச் பண்ணும்போது பிரீத் இன். இங்கேயும் 6 சுவாசம், நீட்டும் போதும் 6 சுவாசம். இது மாதிரி 6 தடவை பண்ணணும். இது ஒண்ணு அது ஒண்ணு நீட்டினீங்கன்னா 1, இது மாதிரி 6 செட்டு. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. வாழ்க. நாளைக்கு செஞ்சு பாருங்க. அடுத்த முறைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா ஃபீட்பேக் சொல்லுங்க. சரிங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வித்யாமா, உங்க கேள்விகளை கேட்கலாமா? வாழ்க வளமுடன். சவுந்தரராஜன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்றோம். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு இந்த பல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சிக்கிட்டே வருதுங்க ஐயா. பல்லுங்கய்யா. ஓகே, என்ன ஏஜ் ஐயா? ஏஜ் வந்து 59ங்க ஐயா.
ஆனா அது ஏதாவது சாப்பிட்ட அந்த இடத்துல கொஞ்சம் பருப்பு மாதிரி ஏதாவது பட்டா ரொம்ப வலிக்குது. அதே மாதிரி இனிப்பு வந்து பழைய இனிப்பு சாப்பிட்டா கூட கொஞ்சம் வலிக்குதுங்கய்யா. சொத்தையெல்லாம் இல்லை, ஆனா பல்லு வலிக்குது. நீங்க உங்களுடைய இப்பதான் பல்லு தேஞ்சிட்டு வருதா? அதுக்கு முன்னாடி ஏதாவது செங்கல், கறி இந்த மாதிரி தேய்ச்சிங்களா? மண்ணெல்லாம் போட்டு தேய்ச்சிங்களா? கோலமாவெல்லாம்? இல்லைங்கய்யா, இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கய்யா. ஆ, பவுடரே தான் தேய்க்கிறேன், பல்படி பவுடரே தான். பல்பொடி போட்டு தேய்ச்சி உங்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆ இந்த பிருத்திவி முத்ரா பண்ணிட்டே வாங்க. பிளஸ் வந்து ஆ மிருகி முத்ரா பண்ணிட்டே வாங்க. ஆ இன்னும் ஜாஸ்தி சரி. ஆகாம இருக்கிறது ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஆ பல்வலி இருந்தாலும் சரியாகும் ம் ஓகேங்களா? உங்களுடைய ரூட் கெனால்ல பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். ம் சரி, ஈரை நன்றிங்கய்யா. ஸ்ட்ரென்தன் அப்புறம் பண்ணணும் ஓகேங்களா? ஈரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் இந்த முத்ரா. ஆ சரி, சரிங்க ஐயா. சரி, அப்புறம் கண் பார்வைக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா, முத்திரை. கண் பார்வைக்கு நீங்க இந்த பிராண முத்ரா பண்ணிட்டு வாங்க. ஆ காலையில சரிங்க மட்டும் ஐயா. பண்ணுங்க. காலையில மட்டும் 15 நிமிஷம் பண்ணுங்க. ஒரு ம் ம் 15 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ம் ஒரு 48 நாள் பண்ணுங்க தொடர்ச்சியா. ஆ உங்களுக்கு இனிமேல் சரி புதுசா எதுவும் தொந்தரவு இருக்காது. இருக்கிற தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். 48 நாள்லயே ரிசல்ட் தெரியும். சரி 2 நாள் சரி, பண்ணிட்டு ஓகே. 3வது நாள் விட்டுறாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஆ சரி, ஓகேங்க ஐயா, பண்ணலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஆ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அடுத்ததாக ம் ஜானகி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்றேம்மா. ஜானகி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. இந்த வாழ்க வளமுடன்மா. சூரிய முத்திரையை மட்டும் இன்னொரு தடவை சொல்ல முடியுங்களா ஐயா? முதல் வரல மடக்கி அதனுடைய முதுகு பகுதியில கட்ட வரலால அழுத்தணுமா, வேற ஒண்ணு இல்ல. ஓ சரி, சரிங்க ஐயா. நீங்க இப்போ பல் பிரச்சனைக்கு சொன்னீங்க இல்லையா, பிருத்திவி முத்திரை, இன்னொரு முத்திரை என்னங்க ஐயா கூட செய்யணும்? மிருகி முத்திரமா. இந்த என்ன முத்திரை? நடுவுல 2 விரல மடக்கிட்டு இந்த சரிங்க. முதல் கோடு வருது பாத்தீங்களா, அந்த ஆ, கோட்டோடைய மைய பகுதியில கட்ட விரல் நுனிய வச்சிடணும். இதுக்கு பேர் என்னங்கய்யா? மிருகி மிருகி. அது மிருகி. மான் சொல்றது, வரையாடுன்னு சொல்றது. ஓ பாக்குறதுக்கு மான் மாதிரி இருக்கா? ஆமா இது ஆமா. மேல் நோக்கி வச்சிருக்கணும். இந்த ம் கோவில் எல்லாம் ஏதாவது மந்திரம் சொல்லும் போது ஒரு பூவை எடுத்து புஷ்பம் ஆமா போடுறாங்களா சாமிக்கு, அப்ப ஆமா. இந்த முத்திரை யூஸ் பண்ணுவாங்க. மிருகி சரி முத்திரை ஒரு சரி ஸ்பிரிச்சுவல் முத்திரை இது. சரி. இப்போ முத்திரையெல்லாம் செய்யும்போது வந்து இப்ப நம்ம வந்து கையை மடி மேல வச்சுட்டு தான் செய்யறீங்களா ஐயா? இப்போ ஒரு டேபிள் உங்களுக்கு முன்னாடி இருக்குன்னா அந்த டேபிள் மேல இப்படி தூக்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா? ஆ சரி. ஆ மடியில சரி. தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆ சரி. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும், ஆனா மேல் நோக்கி இருக்கணும். ஆ சரி. அலைன்மெண்ட் வந்து உங்க ஸ்பைன் அலைன்மெண்ட் நேரா இருக்கணும், கழுத்து ஆ நேரா இருக்கணும், பாதம் சரி தரையில இருக்கணும், நிமிர்ந்து சரி உட்காரணும், கண்ணை மூடி இருக்கணும். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா அவங்கவுங்க கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாங்க. மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த நமது யோகரத்னா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.